பார்க்க முடியல. அதான் ரொம்ப ஃபீலா இருக்கு. சரி, கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஓகேங்களா? வருத்தம். நாங்க நோம்பு திறக்கிறதுக்குள்ள விஜயண்ணா போயிட்டாங்க. எங்களால பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயண்ணா. கண்டிப்பா நீங்க டிவிக்கே தான் வரும். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு படத்திலேயே ஒரு பெண்களுக்காக எவ்வளவோ அவர் பண்றாரு. அந்த மாதிரி நல்லதெல்லாம் அவர் எங்களுக்கு பண்ணுவாரு. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு படத்துல நடிச்சாரு, ஒரு உச்சகட்ட நடிகரா இருக்கிறாரு என்பதை தவிர்த்து இவர்கிட்ட அதுக்காக மட்டுமே நாங்க இவரை ஆதரிக்கிறோம், அதுக்காக மட்டுமே நம்புறோம், இவர் வந்துதான் எல்லாமே செய்வாரு. எப்படி நம்புறோம் தெரியுமா? படத்துல பாத்தீங்கன்னா அடுத்த பெண்மணி சொல்லுது, படத்துல பாத்தீங்கன்னா அவர் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நடிச்சிருக்காரு, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு என்று இன்னொரு பெண்மணி சொல்லுது. அப்ப இதை எதை வச்சு சொல்றாங்க? படத்துல நடிச்ச நடிப்பை வைத்து மட்டும் நாங்க நம்புறோம்னா இதை விட ஒரு அடிமுட்டாள்தனம், இதை விட தற்குறித்தனம் வேற ஏதாவது இருக்குமா? எனவே என்ன பண்றாங்க, இது மாதிரி மக்கள் தற்குறி ஏன் சொல்றாங்க? வெறுமனே படத்துல நடிச்சதற்காக வேண்டி நடிப்புல ஒண்ணு காட்டுவான், ஆனா நிஜத்துல ஒரு மாதிரியா இருப்பான். நடிப்புல பாருங்க, பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், பெண்கள் பாதுகாப்புக்காக நடிப்பான். ஆனாலும் பாத்தியா தன்னுடைய மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்தானா இருந்தாரு. அப்படிப்பட்ட நிஜத்துல ஒரு மாதிரி, நடிப்புல ஒரு நடிகை அப்படித்தான் இருப்பான். நடிகை எதுக்கு நடிக்கிறான்? காசுக்காக நடிக்கிறான். ஒரு படம் நடிச்சாருன்னா இவருக்கு 200 கோடி வருமானம் வருது. அந்த கோடிக்காகத்தான் அவன் நடிக்கிறான். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவோ நடிக்கவில்லை. அப்படின்னா இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் எத்தனை போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறாரு விஜய்? மக்களுக்காக என்ன உதவி செஞ்சிருக்கிறாரு? எனவே இஸ்லாமிய மக்கள் தெளிவாக இருங்க. தேவையில்லாம ஓட்டை பிரிக்கக்கூடிய இது மாதிரி பாசிச சக்திகளுக்கு துணை போகக்கூடிய ஓட்டை பிரிக்கக்கூடிய நபர்களை நீங்க தயவு செய்து வெளிப்படையாக தெரிந்தாலும் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதியாக காட்டி அந்த பாசிசவாதிகள் பொதுவான இந்துக்கள் மனதில் எதை விதைக்க நினைக்கிறானோ, எந்த வெறுப்பை இஸ்லாமிய மக்கள் மீது விதைப்பதற்கு நினைக்கிறானோ அதற்கு துணை போகக்கூடிய இது மாதிரியான இந்த போலியாக படத்துல ஹீரோவாக இருந்து நிஜத்துல ஜீரோவாக இருக்கக்கூடிய இது மாதிரி ஆட்களை புறம் தள்ளுங்கள். இது இஸ்லாமிய மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் கெடுதி. நம்ம மட்டுமல்ல, பொதுவான இந்துக்களுக்கும் பொதுவான கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாத்துக்குமே நாளைக்கு இவர் பாசிச சக்திக்கு துணை போய் ஓட்டை பிரித்து நாளைக்கு அவன் உள்ள வந்தான்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு கெடுதியாக இருக்கிறது. எனவே இதை மனசுல பதிய வைத்துக் கொண்டு நாம தூரநோக்கு சிந்தனையோடு செயல்பட வேண்டும். ரசிக மனப்பான்மையோடு இருப்பது இஸ்லாமிய மக்கள் இருப்பது மிகப்பெரிய வேதனையா இருக்குது.